கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கேன். லிட்ரலாக ஏர்போர்ட் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலுங்க. செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கிங்லாம் தனி ஸ்பேஸு, பார்க்கிங்கும் அஃபோர்டபுளாகவும் வச்சுருக்காங்க. ரொம்ப க்ளீனாகவே இருந்தது. இது இப்படியே க்ளீனாக இருக்கணும்னா நம்மளும் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். குப்பையெல்லாம் குப்பை தொட்டியில் போட்டால் சூப்பராக இருக்கும். எதுக்குடா திடீர்னு இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுன்னு தான் நினைக்கிறீங்க. ஒரு வழியாக ரொம்ப நாள் கழிச்சு அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அடிக்கிற வெயிலில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றனால முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே கிளம்பலாம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் செம்மையான ஒரு இடம் சிக்கிச்சிங்க. இது ஏதோ ஒரு ஆறு, என்ன ஆறுன்னு கரெக்டாக தெரியல, பாலாறுன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருந்தது. பனியா இல்லைன்னா புகையான்ற அளவுக்கு டவுட்டாக இருந்தது. அவ்வளோ பனி அப்படியே நல்லா தரையில் பதிஞ்ச மாதிரி மேகம் மூட்டை மாதிரி இருந்தது. அப்படி இப்படின்னு ஒரு 4 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா ஃபைனலி எங்கள் ஊருக்கு ரீச் ஆயாச்சு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், திருவண்ணாமலை தான். என்னதான் நம்ம மாமியார் வீட்டில் நல்லா கவனிச்சுக்கிட்டாலுமே அம்மா வீட்டுக்கு போகணும்னு மனசு எங்க தாங்க செய்யுது. போன உடனே நல்லா கவனிப்பு, நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டமாக ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சது. அதில் ஃபர்ஸ்ட் ஐட்டம் முறுக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோவில் நேரம் பார்த்ததுக்கு நன்றி. டாடா.